Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ecosystem சாப்டர் தான். ஆனால் அதில் 4 காம்பனன்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா? தட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ அண்ட் தென் நியூட்ரியன்ட் சைக்கிளிங். இது நாலு காம்பனண்ட். ஆனால் இதுக்கு இந்த எனர்ஜி ஃப்ளோவை ஒட்டி நம்ம எக்கலாஜிக்கல் பிரமிடும் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்லலாம் இந்த எக்கலாஜிக்கல் சக்சஷன் வரும். சக்சஷன்னா எப்படி ஒரு ஹேபிட்டாட் இன்னொரு ஹேபிட்டாட்டாக மாறுது, அந்த ஏரியா ஒரு ஒரு அதாவது ஒரு நீர்நிலை எப்படி ஃபாரஸ்ட்டாக மாறுது, இல்லை ஒரு டெசர்ட்டு எப்படி இன்னொரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியில் ஃபாரஸ்ட்டாக மாறுது, அதெல்லாம் இந்த எக்கலாஜிக்கல் சக்சஷனில் வரும். ஆனால் நான் இன்னைக்கு நியூட்ரியன் சைக்கிளிங் பார்க்க போகிறேன். பிகாஸ் இந்த மூணு கண்டென்ட் இருக்கு இல்லையா, ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ, அதை ஒட்டுன மாதிரி இருக்கிற நியூட்ரியன் சைக்கிளிங் இஸ் த 4 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். இந்த நாலுத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்கலாஜிக்கல் சக்சஷனுக்குள்ளே வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன் சைக்கிளிங்கில் ஒரு செடிமெண்டரி சைக்கிள், ஒரு அட்மாஸ்பரிக் சைக்கிள், 2 சைக்கிள் தான் கொடுத்துருக்காங்க. கார்பன் சைக்கிள் ஒன்று அண்ட் பாஸ்பரஸ் சைக்கிள். அதனால ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. கார்பன் சைக்கிள்லாம் எப்படி கார்பன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, சைக்கிள் ஆகிட்டு இருக்குது, அட்மாஸ்ஃபியர்லேருந்து ஒரு ஆர்கனிசம்குள்ளே வந்து அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பார்ப்போம். Nutrient cycling. You have studied in class 11 that organisms need a constant supply of nutrients to grow, reproduce, and regulate various body functions. The amount of nutrients such as carbon, nitrogen, phosphorus, calcium, etc. present in the soil at any given time is referred to as the standing state. It varies in different kinds of ecosystem and also on a seasonal basis. இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 11th அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு ஆர்கனிசம் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலோ, ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை அது வளரணும் அப்படின்னு சொன்னாலோ, அதுக்கு கண்டினியூஸாக ஒரு நியூட்ரியன்ட் சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு லைன் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். லிவிங் ஆர்கனிசம் cannot ரீச் த யூக்லிபிரியம் ஸ்டேட்டுன்னு பயோமாலிக்யூல்ஸில் படிப்போம். ஏன்னா இருக்கிற எல்லாம் காலியான பிறகு நான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக நியூட்ரியன் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தி அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ட் அதில் எதுவும் இருக்கலாம், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், கால்சியம், சல்ஃபர், மெக்னீஷியம், வாட் எவர் இட் இஸ், சாயிலில் ஒரு கிவன் டைமில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாண்டிங் ஸ்டேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவைலபிள் நியூட்ரியண்ட்டாக இந்த சாயில் வந்து in a given time standing state. Standing crop na any living organisms in a particular time in a particular area is a standing crop. இது நம்ம போன வீடியோக்கள்ல பார்த்தோம். அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். What is important is to appreciate that nutrients which are never lost from the ecosystem, rather they are recycled time and again indefinitely. The movement of nutrient elements through the various components of an ecosystem is called nutrient cycling. Another name of nutrient cycling is biogeochemical cycles. Bio means living organisms, geo means rocks, air, water, etc. Nutrient cycles are of 2 types, gaseous and sedimentary. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அவைலபிள் நியூட்ரியன்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது காணாமல் போகிறதே இல்லை ஈகோசிஸ்டம்லேருந்து. ஜஸ்ட் அது வந்து காணாமல் போகவே போகாது. ஒரு இன்டெஃபினேட்டாக அது காலப்போக்கில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். இதைத்தான் நம்ம இந்த நியூட்ரியன்ட் எலிமெண்ட் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஃபார்மில் சுற்றி வர்றது தான் நியூட்ரியன்ட் சைக்கிளிங்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். ஏன் அப்படின்னா, லிவிங் ஆர்கனிசம்க்கும் நேச்சருக்கும் இருக்கிற கனெக்ஷன். இந்த நேச்சருங்கிறதுல இருக்கிற இந்த ஜியோங்கிறது ஜியாலஜி, ஜியாகிரஃபி அப்படி நம்ம படிப்போம். அந்த ஜியோங்கிற வார்த்தை அது ராக்கு, ஏரு, வாட்டர் ரெண்டுத்துக்குமான கனெக்ஷனில் சுற்றி வர்றது தான். அதனால இது பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு சொல்கிறோம். இதில் 2 விதமான சைக்கிள். ஒன் இஸ் கேஷியஸ், அதாவது அட்மாஸ்பியரில் ஆரம்பிக்கிறது. இன்னொன்று செடிமெண்டரி. செடிமெண்டரினா நம்ம எர்த் கிரஸ்டில் ஆரம்பிக்கிறது. ஸோ நம்ம அட்மாஸ்பியரிக் சைக்கிளுக்கு கார்பன் சைக்கிளை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. செடிமெண்டரி சைக்கிளுக்கு பாஸ்பரஸை கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ், சல்ஃபர் எல்லாம் அப்படி தான்.
The reservoir for gaseous type of nutrient cycle, nitrogen carbon cycle, exists in the atmosphere, and for the sedimentary cycle, sulfur and phosphorus cycle, the reservoir is located in Earth's crust. Environmental factor examples soil, moisture, pH, temperature, etc. regulate the rate of release of nutrient into the atmosphere. So, இந்த நியூட்ரியன் சைக்கிள் அட்மாஸ்பியர்ல இருந்து ரிலீஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் பிளான்ஸ்குள்ளே போய் ரொட்டேட் ஆகி வர்றது, இது எல்லாத்தையும் டிட்டர்மின் பண்ணுற ஒரு ஃபேக்டராக, நாட் ஒன் ஃபேக்டர், மெனி ஃபேக்டர்ஸ் லைக் பிஹெச், சாயில், மாய்ச்சர், வெதர் கண்டிஷன், டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த நியூட்ரியன் சைக்கிள்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. The function of the reservoir is to meet with the deficit which occurs due to imbalance in the rate of influx and efflux. ஒரு ரிசர்வாயர் அதோட வேலை என்னன்னா, இந்த நியூட்ரியன் சைக்கிளிங் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனிமலோ ஒரு பிளான்ட்டோ செத்தா மண்ணுக்கு போகுது. ஸோ அதுலேருந்து எஃப்ளெக்ஸ் வெளியே வந்துருச்சு. ஆனால் மண்ணில் அது திருப்பியும் ரொட்டேட் ஆகி அடுத்த பிளான்ட்டுக்கு போகுது. ஸோ இப்போ அது இன்ஃப்ளெக்ஸ். ஸோ இந்த இதில் நிறைய இம்பேலன்ஸ் வரும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி வரும்போது இதை மீட் அவுட் பண்ணுற முக்கியமான வேலையாக ரிசர்வாயர்ஸ் இருக்குது, சேர்த்து வைக்கிற இடங்கள். அந்த சேர்த்து வைக்கிற இடங்களா யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு கார்பன் சைக்கிள் எடுத்துக்கிட்டா ஓஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசர்வாயர். நம்ம உடம்பு ஒரு ரிசர்வாயர் தானே. கார்பன் இல்லாமல் நம்ம கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இல்லாமல் இந்த லைஃபே இல்லை. அது எல்லாத்துலேயும் கார்பன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபாசில் ஃபியூல் இதெல்லாம் ரிசர்வாயர் தான். இங்கேருந்து அப்படியே போகுது, சுற்றுது, போகுது, சுற்றுது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுதான். You have made a detailed study of nitrogen cycle in class 11. Here we discuss carbon and phosphorus cycle. நம்ம நைட்ரஜன் சைக்கிள் அங்கேயே படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஆக்சுவலி இந்த ரீசன்ட் சிலபஸில், இந்த ப்ரெசன்ட் சிலபஸில் நியூட்ரிஷன் அண்ட் பிளான்ஸ் அந்த லெசன் இல்லை. அதனால அங்கே நாம் இந்த சைக்கிளை படிக்கலை, நைட்ரஜன் சைக்கிளை படிக்கலை. இன்கேஸ் உங்களுக்கு ஃபர்தராக வேணும் அப்படின்னா நான் தனியாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் செஷனில் போடுங்க, அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நாம் இந்த கார்பன் அண்ட் பாஸ்பரஸ் சைக்கிள், அதாவது ஒன்று வந்து அட்மாஸ்பரிக் சைக்கிள், இன்னொன்று வந்து செடிமெண்டரி சைக்கிள், ரெண்டுத்துக்கு ரெண்டு எக்ஸாம்பிளை படிப்போம். Ecosystem, carbon cycle. When you study the composition of living organisms, carbon constitutes 49% of dry weight of organisms and is next only to water. If we look at the total quantity of global carbon, we find that 71% carbon is found dissolved in ocean. This oceanic reservoir regulates the amount of carbon dioxide in the atmosphere. Do you know that the atmosphere only contains about 1% of total global carbon? So, இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த லிவிங் ஆர்கானிசம்ல முக்கியமான அலாக கார்பன் இருக்கு. ஸோ ஒரு 49% ட்ரை வெயிட் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் கார்பன். வாட்டருக்கு அடுத்த லெவலில் இவன் தான் இருக்கான். இப்போ இங்கே சுற்றி வர தேவைப்படுற இந்த கார்பன் ரிசர்வாயராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற அவைலபிள் கார்பனில் 71% கார்பன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷனில் இருக்குது, டிசால்வ் ஆகிருக்கு. இப்போ அட்மாஸ்பியரில் ஜஸ்ட் 1% தான் இருக்குது. ஸோ இந்த ஓஷனில் இருக்கிற ரிசர்வாயர் தான் இந்த கார்பன் சைக்கிளை ரன் பண்ணுறதுக்கு முக்கியமான பேக் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. Fossil fuel also represent a reservoir of carbon. இப்போ அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஓஷன், அடுத்ததா fossil fuel சொல்கிறாங்க. Carbon cycling occurs through atmosphere, ocean and through living and dead organisms. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த கார்பன் சைக்கிள் அட்மாஸ்பியர், ஓஷன், லிவிங் அண்ட் நான் லிவிங், டெட் ஆர்கானிசம்ஸில் சுற்றிக்கிட்டு வருது. According to one estimate, 4 into 10 to the power of 13 kg of carbon is fixed annually in the biosphere through photosynthesis. A considerable amount of carbon returned to the atmosphere as carbon dioxide through respiratory activities of producers and consumer. Decomposers also contribute substantially to CO2 pool by their processing of waste material and dead organic matter of land or ocean. Some amount of the fixed carbon is lost to sediments and removed from circulation. Burning of wood, forest fire, and combustion of organic matter, fossil fuel, or volcanic activity are additional sources for releasing CO2 in the atmosphere. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, த மேக்ஸிமம், அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஃபாசில் ஃபியூலும் ஒரு கார்பன் ரிசர்வாயராக இருக்குது. அடுத்தது கார்பன் சைக்கிளிங் அட்மாஸ்பியரில், ஓஷனில் லிவிங் அண்ட் டெட் ஆர்கானிசம் வழியாக நடந்துகிட்டு இருக்குது.
According to one estimate, 4 into 10 to the power of 13 kg of a carbon is annually fixed by the photosynthesis. அது ரிலீஸ் பண்றது ரெஸ்பிரேட்டரி ஆக்டிவிட்டியால நாம ப்ரொடியூசர்ஸோ கன்சியூமர் யாராக இருந்தாலும் ரெஸ்பிரேட்டரி ஆக்டிவிட்டியால CO2 இஸ் ரிட்டன் பேக் டு த அட்மாஸ்பியர். இது இல்லாமல் டீகம்போசஸ் எல்லாத்தையும் டீகம்போஸ் டெட்ரீட்டஸ் ஃபுட் செயின் நம்ம பார்த்தோம் டிஎஃப்சியில். அது அப்படியே டீகம்போஸ் ஆகி அதில் இருக்கிற CO2 அப்படியே ரிலீஸ் பண்ணி அனுப்புது டெட் ஆர்கானிக் மேட்டராகவோ இல்லை அப்படியே. சிலது சைக்கிளே ஆகாமல் சர்க்குலேஷனுக்குள்ளேயே போகாமல் எங்கேயோ செடிமெண்ட்டாகவே செட்டில் ஆகுது. பேர்னிங் ஆஃப் வுட், அதாவது மரங்களை எரித்தல், காடுகளை அழித்தல், காடுகளில் எரியறது, அப்புறமா கம்பஷன் ஆர்கானிக் மேட்டரை கம்பஸ்ட் பண்ணும்போதோ இல்லை ஃபாசில் ஃபியூலை எரிக்கிறதுலையோ இந்த மாதிரி இல்லை எரிமலை குழம்பு வோல்கானிக் ஆக்டிவிட்டியாலேயோ அதிகமான CO2 அட்மாஸ்பியரில் போயிட்டு இருக்கு, மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. Human activities have significantly influenced the carbon cycle. Rapid deforestation and massive burning of fossil fuel for energy and transport have significantly increased the rate of release of carbon dioxide into the atmosphere. ஸோ இது இல்லாமல் ஹியூமன் ஆக்டிவிட்டி ரொம்ப வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்பனை எக்கச்சக்கமாக ரிலீஸ் பண்ணுறோம். ஃபாசில் ஃபியூயல், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, டீஃபாரஸ்டேஷன், அதாவது காடுகளை அழித்தல் வழியால் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபாசில் ஃபியூயல் வழியாக அதிகமான CO2வை நம்ம அட்மாஸ்ஃபியரில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இது க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னு படிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரீசன்ட் சிலபஸில் அந்த லாஸ்ட் லெசனும் நமக்கு இல்லை, பொல்யூஷன் ரிலேட்டடாக வர அந்த டாப்பிக்கும் இல்லை. ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ். இந்த சைக்கிள்காக இப்போ நாம் இங்கே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருக்குது பாருங்கள். CO2 இந்த அட்மாஸ்ஃபியர், ஓகே, இது எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படியே இங்கே வந்து ஓஷனில் டிசால்வ் ஆகுது CO2 இன் வாட்டர். அது இல்லாமல் பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் டெரெஸ்ட்ரியல் ஃபுட் செயின் இங்கே வருது. அதுக்கப்புறம் இதை யார் சாப்பிட்றாங்க? பிளான்ட்டை அனிமல்ஸு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் இங்கே ரெஸ்பிரேஷன் அண்ட் டீகம்போசிஷனில் சிலது இங்கேருந்து ரிலீஸ் ஆகிறது. ஸோ இங்கேருந்து அப்படியே ரிலீஸ் ஆகி CO2 இங்கே போகுது அட்மாஸ்ஃபியரில். அப்புறம் இங்கே பிளாங்டான்ஸ் இருக்குது, ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் ஃபிக்ஸ் த அட்மாஸ்ஃபியரிக் CO2. அது ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிடுது. இவங்க எல்லாம் இறந்த பிறகு டீகே ஆர்கானிசம் கால்கேரியஸ் செடிமெண்ட்டாக நிற்கிறது. ப்ளஸ் ரொம்ப சில விஷயங்கள் பிளாங்டான்ஸ் எல்லாம் ஆர்கானிக் செடிமெண்ட்ஸ் அப்படியே போயிட்டு அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே லைம்ஸ்டோன் அண்ட் டோலமைட் அப்படியே செட்டில் ஆகிற விஷயங்கள்லாம் நின்றுடுது. அதுக்கப்புறம் இங்கேருந்து சில இதெல்லாம் இந்த கால்கேரியஸ் செடிமெண்ட்ஸ் எல்லாம் சாகும்போது இது அப்படியே பின்னாடி கோலா, இந்த படிஞ்ச படிவங்கள் தான் கோலாக மாறுது. இது எல்லாமே உள்ளே வர CO2 எப்படிலாம் சைக்கிள் ஆகுது. இப்போ நாம் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவுட், ரெஸ்பிரேஷன் டீகம்போசிஷன் வழியாக ரிலீஸ் பண்ணுறது, பேர்னிங் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபியூயல் வுட் அண்ட் ஆர்கானிக் டெப்ரிஸ் வழியாக, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கம்பஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல் ஃபார் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். ஸோ இது வழியாக, ஸோ இதெல்லாமே இங்கேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணுற CO2, இது உள்ளே வர CO2. சிலது அப்படியே எங்கேயுமே சைக்கிள்குள்ளே போகாமல் சர்க்குலேட் ஆகாமல் செட்டில் ஆகியிருக்கிற இந்த விஷயங்கள், அவ்வளோதான். திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் கார்பன் சைக்கிள். அடுத்ததாக பார்க்க போனால் நமக்கு ஈகோசிஸ்டம் பாஸ்பரஸ் சைக்கிள், செடிமெண்டரி சைக்கிள். இதில் பாருங்கள், பாஸ்பரஸ் இஸ் அ மேஜர் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் பயாலஜிக்கல் மெம்பரேன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் செல்லுலார் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம். செல்லுலார் பாஸ்பரஸ் எதுலலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, பயாலஜிக்கல் மெம்ப்ரெயினில் இருக்குது, நியூக்ளிக் ஆசிடில் பாஸ்பேட் இருக்குது, செல்லுலார் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் இல்லையா, ATP, அதுக்குள்ளேயும் முக்கியமாக நம்ம பாஸ்பரஸ்ங்கிற ஒரு காம்பனன்ட் சுற்றிக்கிட்டு இருக்குது. Many animals also need large quantities of this element to make shells, bones and teeth. இப்போ ஷெல்டு அனிமல்லாம் மொல்லஸ்கன்கெல்லாம் எவ்வளோ ஷெல் இருக்குது, அதுக்கோ இல்லை டீத்துக்கோ போனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு கார்டேட் குரூப்புக்குள்ளே அங்கே முக்கியமாக இந்த பாஸ்பரஸ் இம்பார்ட்டண்ட் ஐட்டம். The natural reservoir of phosphorus is rock, which contains phosphorus in the form of phosphate. ராக்ல இருக்கிறது phosphate ஃபார்மில் இருக்குது. When rocks are withered, minute amount of these phosphate dissolve in soil solution and are absorbed by the roots of the plant. ஸோ பாஸ்பேட்டாக இருக்குது ராக்ல, அங்கேருந்து ராக் விதட் உடையும் போது அதுலேருந்து கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி சாயில்குள்ளே போகிறது, பிளான்ட்டுக்குள்ளே போய் பிளான்ட் வழியாக தான் நமக்கு ஃபிக்ஸ் ஆகி மேலே வருது. Herbivores and other animals obtain this element from plants.
The waste product and the dead organisms are decomposed by phosphate solubilizing bacteria releasing phosphorus. So பிளான்ட்ஸ் சாப்பிட்டு அந்த பிளான்ட்டை நாம் சாப்பிட்றோம், இல்லை பிளான்ட்டை சாப்பிட்ற அனிமலை சாப்பிட்ற அந்த வழியாக சுற்றுது, இல்லை வேஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் டெட் ஆர்கனிசம்ஸ் எல்லாம் டீகம்போஸ் ஆகி சாயில்குள்ளே போய் அங்கேருந்து நமக்கு வருது. Unlike carbon cycle, there is no respiratory release of phosphorus into atmosphere. Can you differentiate between the carbon and the phosphorus cycle? ஸோ கார்பன் டை ஆக்சைடில் நம்ம ரிலீஸ் பண்ண அட்மாஸ்ஃபியருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடக்கல. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், அது கேஷியஸ் சைக்கிள் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். இது செடிமெண்டரி சைக்கிள், அது அட்மாஸ்ஃபியரில் இருந்து வருது. இது செடிமெண்ட் ராக்ல எர்த் கிரஸ்ட்ல இருந்து வருது. அதில் ரொட்டேஷன் அட்மாஸ்ஃபியருக்கே போகுது, இது அட்மாஸ்ஃபியருக்கே போகல, திருப்பி எல்லாம் சேர்த்து மண்ணுக்குள்ளேயே போயிட்டே இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்டென்ட். அடுத்தது, தி அதர் டூ மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் கார்பன் அண்ட் பாஸ்பரஸ் சைக்கிள் ஆர் ஃபர்ஸ்ட்லி அட்மாஸ்பியரிக் இன்புட் ஆஃப் பாஸ்பரஸ் த்ரூ ரெயின்ஃபால் ஆர் மச் ஸ்மாலர் தேன் கார்பன் இன்புட்ஸ். ஸோ அவங்களே இன்னொரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. நமக்கு கார்பன் இன்புட்டில் ரெயின் வழியாக அங்கே அட்மாஸ்பியர்லேருந்து நிறைய வரும், இது ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் செகண்ட்லி, gaseous exchanges of phosphorus between organism and environment are negligible. ஸோ gaseous exchangeங்கிறது ரொம்ப ரொம்ப negligible. சால்ட்டாக தான் இது ஒரு பிளான்ட்டுக்குள்ளே போகுது, அங்கேருந்து நாம் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வெரி மைன்யூட் டிஃபரன்சஸ். எர்த் கிரஸ்டில் இருக்கிற ஒரு சைக்கிள் செடிமெண்டரி சைக்கிள். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், ராக் மினரல்ஸ் அப்படியே இருக்குது, சாயில் சொல்யூஷன், ராக்லாம் விதர் ஆகுது, உடஞ்சி சாயில் சொல்யூஷனாக இருக்குது, இங்கேருந்து அப்படியே ப்ரொடியூசர் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ப்ரொடியூசர்னா பிளான்ஸ். இந்த பிளான்ஸ்ல இருந்து லீஃப் எல்லாம் விழுது இல்லையா, லீஃப், ட்விக் அண்ட் ஃப்ளவர்ஸ், அதெல்லாம் பழம், அதெல்லாம். ஸோ லிட்டர் ஃபால். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்ற கன்சியூமர், அவங்க இறந்து போனால் டெட்ரீட்டஸாக எல்லாம் இவங்க எல்லாம் வந்து இவங்கள டீகம்போஸ் பண்ணி இவங்கலேருந்து சாயிலுக்கு வந்து சாயிலில் செட்டில் ஆகும். ஸோ த சைக்கிள் இஸ் வெரி சிம்பிள், அழகாக அப்படியே சுற்றி வந்துகிட்டே இருக்குது. இப்போ பிளான்ட் எடுத்துக்காத மிச்சம் அப்படியே சாயிலில் செட்டில் ஆகி அதை ரன் ஆஃப் பண்ணிக்கிது, அவ்வளோதான். பாஸ்பரஸ் சைக்கிள் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கு, நமக்கு கொடுக்கவே இல்லை இந்த புக்கில் அப்படின்னு படிக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க. அதுக்கு தான் ஓல்டு எடிஷன். இன்கேஸ் கொஸ்டின் வரும்போது வி ஷுட் நாட் டேக் சான்ஸ். ஸோ சிம்பிளான சைக்கிள் தானே, இட் ஓன்ட் டேக் மச் டைம், ஒரு 10 minutes to 20 minutes படித்து முடிச்சிடலாம். படிங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பிளான் சக்சஷன் அண்ட் தென் த சர்வீசிங் அதெல்லாம் இந்த லெசனை முடிச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.